கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேச வேண்டும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை பற்றி பேச வேண்டும். அவர்களுக்கு இந்த சமூகத்திலே இருக்கின்ற முக்கியத்துவத்தை, அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு இருக்கின்ற கண்ணியத்தை பற்றி பேச வேண்டும் என்று பல ஆசைகள் உள்ளத்திலே இருந்தாலும் இந்த உரையை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது எம்முடைய பொறுப்பு கிடையாது, அது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அதற்கு நாம் தகுதியானவர்களும் கிடையாது. ஆனால் எம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு, அவர்களுடைய மதிப்பை பாதுகாப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் இந்த உரை எம்முடைய உள்ளத்திற்கு உதவியாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான உயரம் உள்ளவர்கள் கிடையாது, மிகவும் குட்டையானவர்களும் கிடையாது, நடுத்தரமான உயரத்தில் இருப்பவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெண்மையும் சிகப்பும் சேர்ந்த நிறத்தில் தங்களுடைய நிறத்தை உடையவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தால் சந்திரனை பார்ப்பதை விட பிரகாசமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படர்ந்த நெற்றியுடையவர்கள், அடர்ந்த புருவத்தை தங்களுடைய கண்களுக்கு மேல் கொண்டிருப்பவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து சென்றால் அவர்களுடைய நடையில் வீரம் இருக்கும், வீரத்தோடு பணிவும் சேர்ந்து இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து சென்றால் ஒரு மேல் தளத்திலிருந்து கீழே இறங்குபவர் எப்படி நடந்து வருவாரோ அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரங்கள் பட்டாடையை விட, மிருதுவான பட்டை விட மென்மையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலிருந்து வருகின்ற நறுமணம் கஸ்தூரியின் நறுமணத்தை விட மேலானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் அந்த வார்த்தை எளிதில் எம்முடைய உள்ளத்திலும் எம்முடைய செவியும் புரிவதற்கு ஏற்ப அமைந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை எந்த நேரத்தில் பார்த்தாலும் புன்சிரிப்பை சிரித்தவர்களாகவே அவர்களுடைய முகத்தை நாம் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண் திரைக்கு பின்னால் இருந்து எப்படி வெட்கப்படுவாளோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கமுடையவர்களாக, நாணமுடையவர்களாக தங்களுடைய முக அழகில் அதை வெளிப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்யக்கூடியவர்கள். தங்களுடைய செருப்பு அந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் தாங்கள் அதை தைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆடை கிழிந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை எடுத்து தைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரும்பான்மையான உணவுடைய வகை அவர்கள் அதிகமாக உண்பது தண்ணீரும் பேரிச்சம்பளமும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணம், அவர்களுடைய பழக்க வழக்கம், அவர்களுக்கு பணிவிடையாளராக இருந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு 10 ஆண்டுகள் நான் பணிவிடை செய்திருக்கிறேன். ஆனால் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து ஏன் செய்தா இதை, ஏன் இதை செய்யவில்லை என்று கூறவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பார்த்து ஒரு முறை கூட சீ என்ற வார்த்தையை பயன்படுத்தியதில்லை என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரை சந்திக்கிறார்களோ அவர்கள் சலாம் சொல்லுவதற்கு முன்னால் சலாமை கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு முன்னாலும் நடந்து சென்று நான் நபி, நான் தலைவர் என்பதை வெளிப்படுத்த மாட்டார்கள்.
எல்லோரையும் தனக்கு முன்னால் நடக்க செய்து பின்னால் நடந்து வருவார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் அழைத்தால் முகத்தை மட்டும் திரும்பி பார்க்க மாட்டார்கள், முழு உடம்பையும் திருப்பி முழுமையான கண்ணியத்தை அவருடைய அழைப்பிற்கு வெளிப்படுத்துவார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்தோடு, அதிக சப்தத்தோடு, எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய சப்தத்தை உயர்த்தி அல்லாஹுடைய தூதர் பேச மாட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுடைய நேரத்தில் குறைவாகத்தான் உறங்குவார்கள். மீதி இருக்கக்கூடிய அனைத்து நேரத்திலும் அல்லாஹுவை தொழக்கூடிய தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையில் அழுது கொண்டே இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரை, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஏன் தொழுகையில் அதிகமாக அழுகிறீர்கள்? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, ஆயிஷா, அல்லாஹ்விற்கு நன்றியுள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா என்று. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதால் ஒரு பாத்திரத்திலே ஒரு வெந்நீர் கொதிக்கும் பொழுது என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் அவர்களுடைய நெஞ்சிலிருந்து கிளம்பக்கூடிய சத்தத்தை கேட்கலாம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த நேரமும் தோழர்கள் அமர்ந்தே இருப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஏதாவது ஒரு வார்த்தையை கூறினால் அதை செவிதாழ்த்தி கேட்பார்கள். தங்களுடைய தலையில் பறவைகள் உட்கார்ந்திருப்பது போன்று தலைகளை குனிந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை செவிமடுப்பார்கள். அல்லாஹுடைய தூதர் ஏதாவது ஒரு கட்டளையை அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு சொன்னால் யார் அதை முதலிலே செயல்படுத்துவது என்று போட்டி போடுவார்கள். மொத்தத்தில் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் பார்க்கிறார்களோ, அவர்களை பற்றி யார் கேள்விப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய தூதரை நேசிக்காமல் இருக்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய உலகை பாருங்கள். இன்றைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எதிரிகளுடைய வீச்சுகளை பாருங்கள். எங்கு பார்த்தாலும் இஸ்லாமின் மீது, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சமூகம் இஸ்லாமின் மீது விரோதத்தையும் வெறுப்பையும் கக்கிக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் தவறான வார்த்தைகளை கொண்டும் விமர்சனத்தை கொண்டும் முன்வைக்கக்கூடிய சமூகமாக எம்முடைய சமூகத்தை விட்டிருக்கக்கூடிய சமூகத்தை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அறிந்திருக்கிறார்களா? இந்த அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பை இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களும் அறிந்திருக்கிறார்களா? அல்லாஹுடைய தூதரை தவறாக விமர்சனம் செய்யக்கூடிய மக்கள், அல்லாஹுடைய தூதரை தவறான பிம்பத்தில் வடிவத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்கள், அல்லாஹுடைய தூதரை பற்றி தவறான எழுத்துக்களை வடிக்கக்கூடிய மக்கள், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான கண்ணியத்தை, உண்மையான மதிப்பை அறிந்துதான் அவர்கள் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் யார் என்று தெரியாது. அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதருடைய பண்புகள் தெரியாது. அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதருடைய குணங்கள் தெரியாது. அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதருடைய மதிப்பு தெரியாது. அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய கண்ணிய மதிப்பை அவர்கள் அறியவில்லை. இந்த உலகத்திலே பிறந்து மறைந்த ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்களை தவிர்த்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய கண்ணியத்தை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாரிடத்திலே இருக்கிறது? அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய மதிப்பை இந்த உலகத்திற்கு எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பை யார் தங்களுடைய தலையில் சுமந்து இருக்கிறார்கள்? ஏன் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதிப்பை, கண்ணியத்தை அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட சமூகமே குறைவாக அறிந்திருக்கும் பொழுது அந்த சமூகம் எப்படி மக்களுக்கு எடுத்து வைக்கும் அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தை, உயர்வை? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை படைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜின்களை படைத்தான். அல்லாஹ் படைத்த மலக்குகளில், அல்லாஹ் படைத்த ஜின்களில், அல்லாஹ் படைத்த மனிதர்களில் அல்லாஹ் இந்த உலகத்திலே எதையெல்லாம் படைத்தானோ அந்த படைப்புகளில் இருந்தெல்லாம்
மனிதர்களை அல்லாஹ் தூய்மையான படைப்பாக தேர்ந்தெடுத்து அந்த படைப்பிற்கு வழிகாட்டுவதற்காக அல்லாஹ் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பிய ரசூல்மார்கள் நபிமார்கள், அந்த அனுப்பிய ரசூல்மார்கள் நபிமார்களிடமிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 நபிமார்களை 5 ரசூல்மார்களை அல்லாஹ் விசேஷமான அருளுக்குரிய மனிதர்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்த அந்த 5 நபிமார்கள் ரசூல்மார்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 நபிமார்கள் ரசூல்மார்களிடமிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு நெருக்கத்திற்குரிய, தனக்கு பாசத்திற்குரிய, தான் இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்பிலும், அல்லாஹ் படைத்த அத்துணை உலகத்துடைய ஜீவராசிகளிலும் உயர்ந்தவர், கண்ணியத்துக்குரியவர், மதிப்புக்குரியவர். அல்லாஹ்விடத்திலே முஹம்மது ரசூலுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த படைப்பும் அடைந்து கொள்ள முடியாத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை உயர்த்தினான், அல்லாஹ்வுடைய தூதருடைய மதிப்பை உயர்த்தினான், அல்லாஹ்வுடைய தூதருடைய பெருமையை அல்லாஹ் உயர்த்தினான். قال تعالى ورفعنا لك ذكرك. நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய புகழை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே,